रही है, जवाब दीजिए। कौन जवाब देगा? कांग्रेस की सरकार में 60 साल में 387 बने, आज वो बढ़कर 844 हो गए, दुगने से ज्यादा 844। நாடாளுமன்றத்தில் தற்போது மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் ஐஐடி மெட்ராஸின் இயக்குனர் காமகோட்டியை கோமிய நிபுணர் என்று பிரியங்கா காந்தி விமர்சித்ததும் பதிலுக்கு அனுராக் தாக்கூர் பிரியங்கா காந்தியை விமர்சித்தது என இருவருக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் பேசிய பிரியங்கா காந்தி நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க 6 பேர் கொண்ட புதிய குழுவை பிரதமர் மோடி அமைத்தார், அவர்களில் கோமிய நிபுணர் ஒருவர் இருக்கிறார் என ஐஐடி மெட்ராஸின் இயக்குனர் காமகோட்டி பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்தார். இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியும் என்றும் கூறியிருந்தார். ஏற்கனவே அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் கமிட்டி செயல்படுத்தப்படாமல் இருந்ததாகவும் பிரியங்கா காந்தி குறிப்பிட்டார். सिर्फ कांग्रेस पार्टी नहीं पूछ रही है, पूरा देश पूछ रहा है। अध्यक्ष महोदय, देश के माता पिता पूछ रहे हैं. பசுவின் சிறுநீரில் பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு உள்ளிட்ட கிருமி நாசினி குணங்கள் இருப்பதாக காமகோட்டி முன்பு பேசியிருந்த நிலையில் காமகோட்டி பெயரை குறிப்பிடாமல் பிரியங்கா காந்தி விமர்சித்தார். हमसे सिर्फ एक चीज मांगती है जवाबदेही, इंग्लिश में इसे अकाउंटेबिलिटी कहते हैं. பின்னர் பேசிய அனுராக் தாக்கூர் அப்பாவியான முகத்தை வைத்துக் கொண்டு பிரியங்கா காந்தி மக்களை திசை திருப்புகிறார், அவர் தனது சொந்த அரசாங்கத்தின் கடந்த கால தவறுகளையும் தோல்விகளையும் மூடி மறைக்க முயற்சிக்கிறார் என்றும் தெரிவித்தார். कांग्रेस की सरकार में 60 साल में 387 बने, आज वो बढ़कर 844 हो गए, दुगने से ज्यादा 844. இந்தியாவின் சிறந்த விஞ்ஞானி மற்றும் பேராசிரியர் காமகோட்டியை இப்படி விமர்சனம் செய்வது கஷ்டமாக உள்ளது. அவர் நமது ஆலோசனை புலனாய்வு பணிக்குழுவின் முன்னாள் தலைவர். அவர் RSS இயக்கத்தில் இருந்தாலும் அது ஒன்றும் தவறு கிடையாது. பிரியங்கா காந்தியும் RSS இயக்கத்தில் இணையலாம், அப்போதாவது அவர் நாட்டை பற்றி சிந்திப்பார். நான் ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்தி புத்திசாலி என்று தவறாக நினைத்து விட்டேன். காமகோட்டி பற்றி பேசிய போதுதான் அவரும் அவரது அண்ணன் ராகுல் காந்தியை போலத்தான் இருக்கிறார் என தெரிய வருகிறது. மூளையின் செயல்பாட்டை பாதிக்கும் எதையோ அவர் உட்கொள்கிறார்கள், அதற்கு பதிலாக அவர்கள் பசுவின் கோமியத்தை குடிக்க வேண்டும் என்றும் அனுராக் தாக்கூர் பேசினார்.